இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவாங்க அவர்த்திகா. ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இங்க. ஆனா குருதேவா, சீக்கிரம் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? எனக்குமே லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குமா அவர்த்திகா? என்ன சிக்கல் குருதேவா, சொல்லுங்க. என்ன சிக்கல்? அனந்தா கடந்த 30 வருஷத்துல உள்ளது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அவர்த்திகா. என்ன குரு சொல்றீங்க? உண்மையாவா? அனந்தா கடந்த 30 வருஷத்துல உள்ளது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்களா? ஆமா அவர்த்திகா, கடந்த 30 வருஷத்துல உள்ளது எல்லாம் மறந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்திருந்தா அனந்தாவை காப்பாத்தி இருக்கலாம். இன்னைக்கு இந்த 30 வருஷம் மறதி அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா குருதேவா, அன்னைக்கு அந்த நிலைமை இல்லையே. எல்லா போரையும் முடிச்சிட்டு நான், சிவன்யா, அனந்தா 3 பேரும் தான் இருந்தோம். அனந்தா, நான் கிளம்புறேன், போயிட்டு வாரேன். சரி அவர்த்திகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அனந்தா அம்மா, நான் போயிட்டு வரேன். நான் சொல்லிட்டு போன உடனே அனந்தாவை பின்னாடில இருந்து யாரோ தாக்குனாங்க. அதுவும் அனந்தா கழுத்து சைடு தாக்குனாங்க. நான் நாகலோகத்துக்கு போயிட்டு இருந்த போது 2வது திரும்பி வந்து பார்த்துதான் அனந்தாவை கூட்டிட்டு வந்தேன். நாகலோகத்துக்கு வந்து எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. அதனாலதான் நான் திரும்ப அனந்தாவை பார்க்க 2வது போனேன். சரி அவர்த்திகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவாங்க அனந்தா. ஆனா குருதேவா, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராணி பிரகதி இங்க வருவாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்றது? 25 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அவர்த்திகா, நீ இப்ப நாகராணிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். நாகராணிக்கு எப்ப உண்மை தெரியுதோ அப்ப பாத்துக்கிடலாம். ஆனா அதுக்குள்ள இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்க அளவுக்கு எனக்கு தெம்பில்ல குரு. அவர்த்திகா, பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தைரியம் இருக்கணும். ஸ்வர்ணா, நீ என்ன விட மாட்டான்னு நினைக்கேன். அப்ப நான் உன்னை கொல்றது சரியானதுதான். நான் சொன்ன மாதிரி நீ என்ன அப்பமே விட்டுருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது ஸ்வர்ணா. அம்மாவுக்கு எப்படி இருக்கா அவர்த்திகா? குருதேவா, உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சுவாங்க நாகராணி பிரகதி. என் அம்மா கண் விழிக்கிறவரை நான் இங்கதான் இருக்க போறேன் குருதேவா. அவர்த்திகா, அம்மா, நான் தான் உங்க மகா பிரகதி வந்திருக்கேன். அவர்த்திகா, இந்த பொண்ணு யாரு? அவதான் என்னோட பொண்ணுன்னு சொல்றா. நாகராணி, உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மாவுக்கு கடந்த 30 வருஷத்துல உள்ளது எல்லாம் மறந்துட்டாங்க. அவர்த்திகா, நான் கேக்குறேன்ல, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிறீங்களா என்ன? அவர்த்திகா, நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேல இங்க இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. அவர்த்திகா, சொல்லு. இதுக்கு மேல நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்றேன். நான் சொல்றேன் அனந்தா, உன்னை பின்னாடி. ஸ்ரேயா, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ இங்க இருந்து போறது நல்லது. அவர்த்திகா, நீ என்ன பேசுற? அவ என்னோட அக்கா, அவ பேசதான் செய்வா. ஸ்ரேயா, நீ சொல்லு. சொல்ல வந்தது முழுசா சொல்லு. அனந்தா, நான் சொல்றத நீ நம்புவியோ நம்பாம போவியோ? உன்னைய பின்னாடி கழுத்து சைடு குத்துனது இந்த பிரகதி தான். அந்த நாகராணி பட்டத்துக்காக உன்னை கொன்னா. ஆமா அனந்தா, கேவலம் அந்த நாகராணி
பட்டத்துக்காக உன்னை கொன்னான். ஸ்ரேயா, நீ உன் எல்லையை மீறிக்கிட்டு இருக்க. நாகராணி, நீங்க இப்ப என்னது சொன்னாலும் அனந்தாக்கு நீங்க சொல்றது தப்பா தான் படும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு இப்ப வாரேன். எனக்கு உன் மேல ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. கேவலம் நாகராணி பட்டத்துக்காக நீ என்னை கொண்டது பெரிய தப்பு பண்ணிட்ட பிரகதி. சொல்லு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னைய எதுக்கு நீ தாக்குன? நீ மட்டும் இப்ப சொல்லலாம், உன்னை நான் கொன்றுவேன். அனந்தா, இப்பமே நாகராணியை விடுவி. அனந்தா, சீக்கிரம். அவர்த்திகா, இது உனக்கு தெரியாத விஷயம். அனந்தா, இப்பமே நாகராணியை விடுவி. நாகராணி, நீங்க இப்பமே பூமிக்கு போங்க. என்ன அவர்த்திகா பேசுறீங்க? நான் எங்க அம்மாவை காப்பாத்தாம எப்படி போக முடியும்? நாகராணி, நம்ம தேசமும் நாகலோகமும் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. நீங்க போய் காப்பாத்தணும், அது உங்க பொறுப்பு. உங்க அம்மாவை குணமாக்கி கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. அப்படின்னா சரி அவர்த்திகா, நான் இப்பமே பூமிக்கு போய் நம்ம நாட்டையும் நம்ம நாகலோகத்தையும் நாகமணியும் காப்பாத்துறேன். ஸ்வர்ணா, உன்னை கொண்டுட்டாளா அந்த ஸ்ரேயா? நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நாகராணி, உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க அம்மா அப்பாவை கொண்டவங்க எனக்கு தெரிஞ்சிட்டு. என்ன ஸ்வர்ணா சொல்ற? அப்ப சொல்லு சீக்கிரம். உங்க அம்மாவை கொண்டவங்க நம்ம பழைய சிவன் கோயில் பின்னாடி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மீட் பண்றதா பேசிக்கிட்டாங்க ஸ்ரேயா கிட்ட. ஸ்வர்ணா, உங்க பேர் தெரியுமா? பேர் சொல்லு. ஹாய் 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 ஹாயா ஹாயா. ஸ்வர்ணா, நான் நிச்சயம் இருக்கு, நான் சேஷாவை பழி வாங்கியே தீர்வேன். அது யார் போனு? அங்க யாரோட மொபைல் கிடக்கு? இது எனக்கு தெரிஞ்ச சேஷாவோட செல்போனா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா அவங்க நம்பர் இதுல இருக்கணும். நைட் 12 மணிக்கு மீட் பண்றதா பேசியிருந்தாங்கன்னா நான் அப்ப 10 மணிக்கு அவங்கள நான் வர வைக்கணும். மணியாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் சீக்கிரமா இப்ப அந்த பழைய சிவன் கோயிலுக்கு போயாகணும். ஸ்வர்ணா காண்டி நான் கண்டிப்பா சேஷாவை பழி வாங்கியே தீருவேன். இந்த செல்போனை இப்பமே எரிச்சிடுறேன். சேஷா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு வா, இப்பமே போலாம். இந்த யாமினி வந்துட்டா. இந்த நாகமணி யாமினிக்கு மட்டும்தான். ஏ பொண்ணே, இங்க என்ன பண்ற? சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போ. யார் நீ? எந்த நாட்டை விற்கணும் பேசுகிறீங்களோ அந்த நாட்டை சேர்ந்தவன். நாங்க நாட்டை விற்க போறது உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, யார் நீ? உண்மையை சொல்லு. ஓ, மரணம் வந்திருக்கண்டா. ஏன் மரணமா? அப்படின்னா நீ யாருன்னு உண்மையை சொல்லு. நான் யாருன்னு தானே சொல்லணும். ஒரு நாள் ராத்திரி ஒரு குடும்பத்தை அழிச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை பழி வாங்க வந்திருக்கண்டா. அப்படின்னா நீ தான் அந்த அனந்த் குலத்தை சேர்ந்த நாகராணியா? இல்லடா, ஸ்ரேஷ் நாகராணி. ஸ்ரேஷ் மகா சர்வ ஸ்ரேஷ் நாகராணி பிரகதி. அப்படின்னா நீ தான் அந்த நாகராணியா? உங்களை அழிக்க போறேன்டா. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நான் போயிடுறேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம உசுருக்கு யார் உத்தரவாதமும் கிடையாது. இப்பவுமே இந்த இடத்த விட்டு ஓடிடலாம்.